வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். சமீபத்தில் தாம்பரத்தில் ஒரு அலோபதி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெங்கு காய்ச்சலில் இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. எவ்வளவோ மருத்துவம் முன்னேறி இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு தான் இருக்குது அவங்களோட மருத்துவ சிஸ்டம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேரால் கேட்கப்படுகிறது. இது நியாயமான கேள்வி தானே இல்லையா? அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நிறைய வளர்ந்துட்டோம், நிறைய சாதிச்சிட்டோம் அப்படின்லாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனை வந்து காப்பாற்ற முடியும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கி மருத்துவ உலகம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ். இது என்னென்னு சொல்ல முடியும் விஷயத்தை நான் சொல்கிறேன். யாருடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஆர் ரொம்ப ஹையாக இருக்குது, சிஆர்பி ரொம்ப ஹையாக இருக்குது. இஎஸ்ஆர்னா எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரைட், அது உடம்புல ஹையாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் உடம்புல ஏதோ இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இருக்குது. இதையெல்லாம் கண்டு காணாமல் விட்டு போயிட்டுருக்காங்க டாக்டர்ஸ். சிஆர்பி அப்படிங்கிறது வந்து ஒரு ரியாக்டன்ட் ப்ரோட்டீன். இந்த ரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து உடம்புல ஹையாக இருக்குன்னு நிறைய பேருடைய ரிப்போர்ட்டில் சாதாரணமாக இருக்குது. அது வந்து லிவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்டன்ட் ப்ரோட்டீன். நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ இருந்ததுன்னா அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் எந்த தீர்வும் சொல்லாமல் சும்மா அது பரவாயில்ல அப்படி இருக்குல்ல, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குமா இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஏற்கனவே சொன்னால ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸாக எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கும். பெரியவங்களுக்கும் சரி, எதுனாலும் என்ன சின்ன ஒரு பிரச்சனை உடனே ஆன்டிபயோட்டிக்ஸை போட்டுக்கணும். ரைட், ஒரு சின்ன காய்ச்சல், தும்மல், இருமல் சொல்லி அது வைரஸ் இன்ஃபெக்ஷனாக இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக எதுவும் தெரியாது. ஆன்டி பாக்டீரியல் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாவுக்கு எதிரானது. ஆன்டிபயோட்டிக் என்பது பாக்டீரியாவுக்கு, ஆனால் வைரல் இன்ஃபெக்ஷன் அதை கொடுக்குறோம், எடுக்கிறோம். ஸோ இது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு. நம்ம நிறைய மெடிக்கல் ஷாப்பில் நம்மளாவே மருந்து வாங்கி சாப்பிட்றோம். இப்போ யூடியூப்பில் பார்த்து கூட மருந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆபத்தானது. திரும்ப திரும்ப நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் உடம்புல எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்து எந்த விதமான பாக்டீரியாவையும் கொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் உடம்பு மாறும். ஆன்டிபாக்டீரியாவுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகி எல்லா பாக்டீரியா அதை தாண்டி உங்கள் உடம்புல கெடுதல் விளைவித்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்டிபாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ். எந்த பாக்டீரியாவும் வந்து உடம்பை வந்து தாக்க வாய்ப்பு இருக்கிறது. நிறைய நம்ம சுற்றி பாக்டீரியா இருக்குது. ஆன்டிபயோட்டிக் எதுவுமே வேலை செய்யாமல் போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான பிரச்சனை. அதனால தான் வந்து இந்த மாதிரிப்பட்ட காய்ச்சல் வரும்போது சர்வசாதாரணமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பலனின்றி இறந்து போகிற அளவுக்கு நிலைமைகள் போகிறது. இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே தான் வந்து ஹோமியோபதியினுடைய இடம் இருக்குது. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்கிறத பலரும் காது கொடுத்து கேட்பதே இல்லை. உங்களுக்கு இருமல், தும்மல், சளி, வயிற்று பிரச்சனை இதெல்லாம் இருக்கிற போது முதல்ல தயவு செஞ்சு தைரியமாக ஒரு ரெஜிஸ்டர்டு ஹோமியோபதி மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அணுகி மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையான தீர்வு இருக்குது. இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரே மெடிசன் சிஸ்டம் வந்து ஹோமியோபதி தான். எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக அவங்க நல்லபடியாக குணமாக்க முடியும். அந்த டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த விதமான இன்ஃபெக்ஷன், டெங்கு ஃபீவரில் எல்லா இன்ஃபெக்ஷனையும், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்களுக்கெல்லாம் ஹோமியோபதி அருமருந்து. தயவு செஞ்சு அதை புரிந்து உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துங்க. சின்ன வயசில் இறந்து போகிறது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. எல்லோருக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமான மருத்துவம் ஹோமியோபதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.